ஹாய், வெல்கம் டு சஹானா அச்சீவர்ஸ் அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் டிஎன் டெட்டு பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2க்கான தமிழ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டிஎன் டெட்டு சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாஜிக்கான ப்ரீ குவிசஸ் நம்மளோட மொபைல் ஆப்லையும் நம்மளோட வெப்சைட் sahana.co.in அதுலேயும் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதையும் ஃப்ரீயாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து டிஎன் டெட்டு பேப்பர் 1க்கு தனியாகவும் பேப்பர் 2ல் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் அதுவும் பேப்பர் 2ல் சோசியல் சயின்ஸுக்கு தனியாகவும் நாங்கள் டெஸ்ட் சீரீஸ் போட்டிருக்கோம். அதையும் நீங்கள் வேணும் அப்படின்னா டீட்டெயில்ஸ் கெட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், பட்டியல் 1ல் உள்ள சொற்களை பட்டியல் 2ல் உள்ள சொற்பொருளறிந்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடுக்க. பட்டியல் 1ல் சொல் எது எதுன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பட்டியல் 2ல் பொருளும் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் சோமன். சோமன் அப்படின்னா சந்திரன் அர்த்தம். அடுத்தது காணம். காணம் அப்படின்னா பொன். முனிவு. முனிவு அப்படின்னா சினம்னு அர்த்தம். அடுத்தது விழுப்பம். விழுப்பம்னா பெருமை. அப்போ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இ ஆ, அடுத்தது ஆ இ. இதுதான் கரெக்டான வரிசை. பட்டியல் 1ல் உள்ள நூல்களை பட்டியல் 2ல் உள்ள நூலாசிரியர்களுடன் பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடு. பட்டியல் 1ல் நூல் கொடுத்துருக்காங்க, பட்டியல் 2ல் நூலாசிரியர் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் குறிஞ்சிப்பாட்டு. குறிஞ்சிப்பாட்டு எழுதினவர் யாரு அப்படின்னா கபிலர். அடுத்து முல்லைப்பாட்டு. முல்லைப்பாட்டு நப்பூதனார். அடுத்தது பட்டினப்பாலை. பட்டினப்பாலை கடியலூர் உருத்திரங்கண்ணனார். நெடுநல் வாடை. நெடுநல் வாடை எழுதினவர் நக்கீரனார். அப்ப சரியான வரிசை ஆ இ ஆ இ. ராம அவதாரம் என்ற அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் கம்ப ராமாயணம். நாலடி 400 என குறிக்கப்பெறும் நூல் எது? நாலடியார். நாலடியார்ல நாலடியார் 4 அடியில் இருக்கும். அதே மாதிரி 400 பாடல்களை கொண்டது. அதனால தான் இது நாலடி 400ன்னு சொல்றாங்க. பாவேந்தர் என அழைக்கப்படுபவர் பாரதிதாசன். பிரித்தெழுதுக. கருநிற தரக்கியர். சரியான பதில் கருமை பிளஸ் நிறத்து பிளஸ் அரக்கியர். எதிர்ச்சொல் தருக. மலர்தல் அப்படின்னா பூம்புதல் அர்த்தம். சரியான விடை பூம்புதல். எதிர்ச்சொல் தருக. நுண்மை அப்படின்னா பருமைன்னு அர்த்தம். பிறமொழி சொற்களை நீக்கிய வாக்கியத்தை தேர்வு செய்க. தோழிக்கு சம்பிரதாயப்படி மேரேஜ் நடந்தது. இதுல மேரேஜ்ன்றது பிறமொழி சொல்லு. அப்ப இந்த ஆப்ஷன் தவறானது. அடுத்து தோழிக்கு மரபுப்படி திருமணம் நடந்தது. இது கரெக்டாக தான் இருக்கு. அடுத்தது தோழிக்கு சம்பிரதாயப்படி திருமணம் நடந்தது. இந்த சம்பிரதாயம்ன்றதும் பிறமொழி சொல்லுதான். அப்ப இந்த சி ஆப்ஷன் தவறு. தோழிக்கு மரபுப்படி மேரேஜ் நடந்தது. மேரேஜ்ன்றது பிறமொழி சொல். அப்ப ஆப்ஷன் டியும் தப்பானது. சரியான பதில் எது அப்படின்னா ஆப்ஷன் பி. தோழிக்கு மரபுப்படி திருமணம் நடந்தது. பொறுமை பன்மை பிழைகளை நீக்குக. கட்டியங்காரன் களரியில் தோன்றினர். இது தவறானது. கட்டியங்காரர்கள் களரியில் தோன்றியது. இதுவும் தப்பானது. கட்டியங்காரனும் பாடலாசிரியனும் களரியில் தோன்றினான். இதுவும் தவறு. கட்டியங்காரன் களரியில்
தோன்றினான். இதுதான் சரியான பதில். கிராண்ட்ஃபாதர் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக. கிராண்ட்ஃபாதர் அப்படின்னா தாத்தா. இந்த கிராண்ட்ஃபாதர்லையும் பேட்டர்னல் கிராண்ட்ஃபாதர் அப்படின்னா தந்தை வழி தாத்தான்னு அர்த்தம். அதே மாதிரி மேட்டர்னல், எம் ஃபார் மதர், அப்போ இவர் தாய் வழி தாத்தா. அம்மானா மதர், பாட்டினா கிராண்ட் மதர், அப்பானா ஃபாதர். அப்போ கிராண்ட்ஃபாதருக்கு கரெக்டான சொல்லு தாத்தா. அட்மிஷன் என்ற சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க. ஆப்ஷன் ஏல இருக்கிறது நீக்கல். நீக்கல்னா ரிமூவ் பண்ணுறதுன்னு அர்த்தம். அடுத்து ஆப்ஷன் பி சேர்க்கை. அட்மிஷன்னா சேர்க்கைன்னு அர்த்தம். அப்போ இதுதான் சரியான பதில். ஆப்ஷன் சியில் என்ன இருக்குது அப்படின்னா அனுமதி. அனுமதி அப்படின்னா அப்ரூவல் கொடுக்கறது. அடுத்தது பதிவேடு. பதிவேடு அப்படின்னா ரிஜிஸ்டர்னு அர்த்தம். ஒலி வேறுபாடறிந்து சரியான பொருளை தேர்க. உரி, உரி. உரினா சுழற்றுன்னு அர்த்தம். இந்த ரி அப்படின்னா தயிர் உரி. அப்ப சரியான பதில் ஆப்ஷன் டி. ஒலி வேறுபாடறிந்து சரியான பொருளை தேர்க. கரை, கரை. இந்த கரை அப்படின்னா ஆற்றங்கரை அது மாதிரி சொல்லுவோமா, அப்ப அதோட அர்த்தம் ஓரம். இந்த கரை, கரைனா அழுக்கு. ஆப்ஷன் சி தான் சரியான பதில். நா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாது? சரியான பதில் நாக்கு. வவ் எனும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாது? சரியான பதில் ஆப்ஷன் பி கைப்பற்றுதல். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. ஃபர்ஸ்ட் யவனர், வழங்கு, ஞானம், அடுத்தது நன்மை. இந்த அகர வரிசை எப்படி எழுதணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உயிர் எழுத்துல இருக்கான்னு பார்க்கணும். உயிர் எழுத்து, அடுத்தது மெய் எழுத்து, அடுத்தது உயிர்மெய் எழுத்து. இந்த வரிசைப்படி தான் இருக்கணும். ஆனால் இங்கே ஃபர்ஸ்ட் எழுத்துல உயிர்மெய் எழுத்தாக தானே ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஞானம்ன்றது தான் வரும். அடுத்தது நன்மை, அடுத்தது யவனர், கடைசியா வழங்கு. இதில் ஞானம், நன்மை, யவனர், வழங்குன்றது ஆப்ஷன் பியில் இருக்கு. அப்போ அதுதான் சரியான பதில். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏல குயில், குரத்தி, குறவன், கூட்டம்னு கொடுத்துருக்காங்க. இதில் பூ வந்து குறில்லையும் இருக்கு, பூன்னு சொல்லிட்டு நெடில்லையும் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம பார்த்தோன்னே தெரிஞ்சிடலாம். நெடில் வார்த்தை கொடுத்ததுனால அதுதான் லாஸ்ட்டாக வரும். அப்போ கூட்டம்ன்றது ஆப்ஷன் ஏலையும் இருக்குது, ஆப்ஷன் பிலையும் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் எழுத்தை பார்க்கணும். ஃபஸ்ட் எழுத்து குயில், குரத்தி, குறவன் இது எல்லாமே மூணுமே ஒரே மாதிரியாக இருக்கா? அப்போ ரெண்டாவது எழுத்தை பார்க்கணும். ரெண்டாவது ரா, ரா கொடுத்துருக்காங்க, அடுத்தது ஈ கொடுத்துருக்காங்க. ரெண்டுலையுமே ரா வர்றதுனால ஃபஸ்ட்டு குரத்தி, குறவன், குயில், கூட்டம். இதுதான் சரியான பதில். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. ஊரே யாதும் கேளீர் யாவரும். இது தவறானது. அடுத்து ஆப்ஷன் பியில் யாதும் ஊரே யாவரும் கேளீர். இது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு வாக்கியம். அப்போ இதுதான் சரியான பதில். அடுத்தது கேளீர் யாதும் ஊரே யாவரும். இது தவறானது. யாவரும்
கேளிர் யாதும் ஊரே. இதுவும் தவறானது. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. எய்துவர் மேன்மை ஒழுக்கத்தின் என்றார் வள்ளுவர். இது தவறானது. வள்ளுவர் மேன்மை ஒழுக்கத்தின் எய்துவர் என்றார். இதுவும் தவறானது. நம்மளுக்கு ரீட் பண்ணும் போதே அந்த வாக்கியம் வந்து தொடரா இருக்கா இல்லையான்றது நம்மளுக்கு தெரிஞ்சிரும்ல. அதை வச்சுதான் நானும் சொல்லிக்கிட்டு. ஒழுக்கத்தின் மேன்மை எய்துவர் வள்ளுவர் என்றார். இதுவும் தப்பானது. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை என்றார் வள்ளுவர். இதுதான் சரியான பதில். அப்ப சரியான பதில் ஆப்ஷன் டி. நம்மளோட sahana.co.in அண்ட் நம்மளோட மொபைல் ஆப்பை டிஎன் டெட்டுக்கான சைல்ட் டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாஜியோட ப்ரீ குவிஸஸ்லாம் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் டிஎன் டெட்டு பேப்பர் 1 டிஎன் டெட் பேப்பர் 2ல் மேக்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு, அடுத்து டிஎன் டெட் பேப்பர் 2ல் சோசியல் சயின்ஸுக்கு தனியாக டெஸ்ட் சீரீஸ் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி டீட்டெயில்ஸ் கெட் பண்ணிக்கலாம். அண்ட் நம்மளோட மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.